வணக்கம், இது நியூஸ் கிரிட் தமிழ். நான் கபீர் அஹ்மத். நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் கருணாபுரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். இந்த பகுதியில தான் அதிகமான அளவு கள்ளச்சாராய மரணங்கள் அப்படின்றது நிகழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஏரியால மட்டும், இந்த கருணாபுரம் ஏரியால மட்டும் 20க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தியதற்கு பின்பு மரணம் அடைந்திருக்கிறார்கள். இந்த தெரு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த தெருவுல மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 10 பேர் இறந்திருக்கிறார்கள். அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற தெருக்கள்லயும் அதே அளவு உயிரிழப்புகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. கூலி வேலை செய்யறவர் தான். நான் கடந்த 22 வருஷமும் இங்க திருமணமாகி வந்திருக்கேன். அரசல் புரசலாம் கேள்விப்பட்டு இருக்கேன். ஆனா ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கு, காவல் நிலையமும் இருக்கும்போது அதை சுத்தி இருக்கிற பகுதியில இந்த தவறு நடக்குதுன்னா இது எங்க சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்து காவல்துறைக்கு தெரிஞ்சே நடக்குதா இல்ல அதுக்கான சரியான சட்டம் இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. பல குடும்பங்கள்ல அப்பா இல்லாம இருக்காங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல இருந்தே கள்ளச்சாரம் இருக்கு அப்படின்னா அதை ஏன் தடுக்கல? இப்ப ஏழை மக்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அந்த குடும்ப தலைவன் இல்லாம அந்த தலைவிங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு அரசாங்கம் தான் பதில் சொன்னா ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுத்தாலும் நல்லா இருக்கும். ஒரு காவல்துறை உயர் நீதிமன்றம் இருக்கிற இடத்துல ஒரு நிகழ்வு இவ்வளவு சர்வசாதாரணமா நடந்திருக்கு. அப்ப இது எங்க இந்த தவறு நடந்திருக்கு? அன்னைக்கு என்னமா நடந்துச்சு இந்த விற்பனை அப்படின்றது? அன்னைக்கு ஏதாச்சும் நிகழ்ச்சி ஏதாச்சும் இருந்துச்சா? இல்ல இது மறைமுகமாவே நடந்துன்னு இருக்கு. பல பேர் பல முறை கம்ப்ளைண்ட் பண்றோம். இப்ப விசாரிச்சதுல இல்ல, மறைமுகமாவே ரொம்ப நாளா நடக்குது. நாங்க சொன்னா யாரும் ஏத்துக்கிறது இல்ல. வருவாங்க, அந்த நேரத்துக்கு கைது பண்ணுவாங்க, அவர் 10 நாள்ல வெளில வந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இது மறைமுகமா நடந்ததுனால இது என்ன சொல்றதுன்னா எப்படி இதை விவரிக்கிறதுன்னு சொல்ல முடியல. எல்லாருமே வந்து தினக்கூலிக்கு போறவங்க தன் கூலி நம்ம தன் உடல்நிலை இது பண்றதுக்கு ஒரு தவறான வழிக்கு அவங்க செஞ்சாலும் அதுக்காக ஒரு உயிர் போற அளவுக்கு இந்த விஷயம் நடந்தது. செவ்வாய்க்கிழமை நைட்ல இருந்து நடந்தது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்குதான் இது வாங்குறாங்க. காலையில இருந்து நடந்திருக்கு. காலையில இருந்து சில பேர் கண்ணெரிச்சல் வந்துருக்கு, வயிறு வலிச்சிருக்குன்னு போது சொல்லி உடனே ஹாஸ்பிட்டல். சில பேர் உடனே சாதாரணமா குடிச்சிட்டு எப்போதும் வயிறு வலின்னு வாங்கன்ற மாதிரி கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப நான் பார்க்கதான் இது அந்த விஷச்சாராயத்தினால வந்தது அப்படின்னு சொல்லி தெரியும். நாம இப்போ இங்க இன்னொரு ஒரு வீட்டுல இருக்கோம். இவங்களுடைய மகன் இறந்திருக்காங்க. காலையில காட்டி போய் 6 மணிக்கு குடிச்சிட்டு வந்தான். வேலைக்கு போனா தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அது குடிச்சிட்டு வந்து படுத்துக்கிட்டான். சாப்பிட முடியல, மயக்கம் வந்துருச்சு. அப்புறம் வாந்தி வந்துச்சு. அப்புறம் தான் கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில் பார்த்தோம். அங்க போய் என்ன பண்ணாங்களோ என்ன குடிச்சாங்களும் தெரியல. கொஞ்ச நேரத்துக்குள்ள செத்து விட்டாங்க. இந்த மாதிரி சாவான்னு எங்களுக்கு தெரியாதுங்க. எப்போ குடிக்கிற மாதிரி என்ன பண்றாங்க? கூலி வேலை தான் செய்யறாங்க. எங்க வேலை கிடைச்ச இடத்துக்கு போவாங்க. எங்க வேலை கிடைக்குது அன்னைக்கு போவாங்க. கூலி வேலை தான் செய்யறாங்க. 2 பசங்க, இவன் ஒரு பையன், இன்னும் இதே மாதிரி இன்னொரு பையன் இருக்கான். 2 பசங்க. இங்க அந்த கள்ளசாராயம் விற்கிறது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியுமா இது நடந்துட்டு இருக்கு அப்படின்றது? இதை ஏதாவது தடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிருக்காங்களா அரசாங்கம் தரப்புல? அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாம் வந்துட்டு இப்ப நான் ஒரு 4-5 வருஷமா இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையவே கிடையாது. ஸ்டாப் பண்றதுக்கான இதே. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா இங்க இருக்கிறவங்க? இங்க இருக்கவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க வந்து சரியான இது ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. என்ன வயசு இருக்குமா அவருக்கு? 47 வயசு. ஸோ இந்த வீட்டில் இதே மாதிரி ஒரு மரணம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. அதே போல ஒரு 4 வீடு தாண்டி இன்னொரு இடத்துலையும் இந்த மாதிரியான காட்சிகள் தான் வந்து இந்த பகுதியில் நம்மளால பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து கூலி வேலை செய்யக்கூடியவர்கள். தினம் வேற ஏதாவது வேலை கிடைச்சுன்னா அன்னைக்கு அந்த வேலைக்கு போயிடுவாங்க. பெயிண்ட் வேலை, இல்லை லோட் தூக்குற வேலை, இந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் வந்து இவங்க போறது. ஸோ இந்த இடங்கள்ல தான் வந்து இந்த கள்ளசாராயம் என்பது அதிக அளவு விற்பனை என்பது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு.
ஸோ இந்த ஒரு தெருவுல மட்டுமே ஒரு 9-10 வீடுகள்ல இந்த மாதிரியான காட்சிகள் தான் வந்து நம்மளால பார்க்க முடியுது. என்னம்மா வயசு? 6 வயசு தெரியல சார். அவங்கள கேட்டா தெரியும் சார். வயசு 32 வயசு எனக்கு தெரியல சார். அவங்க நீ பேசுமா? இல்ல வேணாம், நீங்க உட்காருங்க. நீங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளச்சாராய மரணத்துல நடந்திருக்கக்கூடிய, கள்ளச்சாராயம் அருந்தியதுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய மரணங்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் வந்து இந்த மாதிரியான ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இந்த மாதிரியான காட்சிகள் தான் வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த பகுதி மக்கள்லாம் வந்து ரொம்பவே அதிர்ச்சியா இருக்காங்க. அவங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த கள்ளச்சாராயம் என்பது தடுக்க வேண்டும் அப்படின்றது தான். ஆனா இங்க இது ரெகுலர் அஃபேர் மாதிரி தினந்தோறும் இது விற்பனை செய்யப்படுகிறது. யாருமே இதை தடுக்கல. காவல்துறையும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இப்பொழுது இந்த மரணங்கள் என்பது நடந்திருக்கிறது. இந்த பகுதியில இது எந்த தெருவுல சார் இந்த மாதிரி? கருணாபுரம் ஃபுல்லா சார். கருணாபுரத்துல இருந்து மேட்டு தெரு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 45 பேர் செத்துருக்காங்க. இந்த ஏரியால 45 பேர். நீ வந்து ட்ரீட்மெண்ட்ல ஒரு 105 பேருக்கு மேல அட்மிஷன் போட்டுருக்காங்க. அவங்களும் என்னன்னு ரிசல்ட் டாக்டர் என்ன சொல்றாரு, ஆக்சுவலா வந்து காப்பாற்ற முடியாதான் சொல்றாரு. அதனால மக்கள் இது எங்க இருந்து வாங்குனாங்க இவங்க? எங்க இத லோக்கல்ல தான். இங்க லோக்கல்லி வித்துறாங்களா? இங்க வித்துட்டு இங்க தான் வித்துட்டு ஓபனாவே வித்துட்டு இருப்பாங்களா? ஓபனா வித்துறால தான் இது பண்ண ஆனதுங்க. ஓபனா தான் வித்துட்டு பக்கத்துல கோர்ட் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் பக்கத்துல இருக்குங்க. யாரும் வந்து பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்காங்க. யாரும் நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்துட்டு இருக்கு. இப்ப முதலமைச்சர் சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி நாங்க வந்து இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காரு இல்லையா அதிகாரிகள் மீது. அதை எப்படி பாக்குறீங்க? அது கரெக்டு தான். கரெக்டு தாங்க. அதெல்லாம் கரெக்டு. இல்லைங்க சார், நடந்து முடிஞ்ச பிறகு நடவடிக்கை முன்னாடி நடக்காத நடவடிக்கை தான் நல்லா இருந்துங்க சார். ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட்லேயே நம்ம செஞ்சிருக்கணும் சார். இப்போ வந்து நடந்து முடிஞ்சு இத்தனை உயிரை வந்து காப்பாற்ற முடியாது நம்மளால. இப்போ இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்து அது எப்படி சரி பண்ணுவாருன்னு தெரியலைங்க. இதுதான் மக்கள் வேணா ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தோட இருக்காங்க. ஒரு ஏரியா கூட இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு டெத்து. எல்லாமே அழுகு நிலை தான் இருக்காங்க. சந்தோஷம் இல்லை யாருக்குமே. எல்லாமே வருத்தப்படுறாங்க. வந்த சொந்தக்காரங்க எல்லாமே சுத்தி வந்து பாக்குறாங்க யார் வீடுன்னு சொல்லி. எல்லாருமே கூலி வேலைக்கு போதான். ஒரு அன்னாட பொழைப்பு 200 ரூபா 300 ரூபா சம்பளம். என்ன இவரெல்லாம் என்ன வேலை பாக்குறாங்க? இது கூலி வேலை தாங்க. கூலி வேலை தான் சார். லேடிஸ் அவங்க அன்னாடம் பொழைப்பு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க தான் அவங்க. அவங்களுக்கு ஒரு 48-50 வயசு இருக்கும். அதனால அவங்க டெய்லி வேலைக்கு போறவங்க தான். அன்னன்னைக்கு போயிட்டு பொழப்புக்கு போயிட்டு வர்றதான். அதனால அப்படியே இருக்கு. இது அரசாங்கம் எப்படி ஏற்றுக்க போகுதுன்னு தெரில. அது என்ன முடிவு சொல்ல போகுது தெரில. அதனால கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கோம். இதை கொஞ்சம் ஏதோ தெரியப்படுத்தினாக்கா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ நிவாரண நிதி கொடுத்தாக்கா. அதனால பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வருஷம் மே மாதம் இதே மாதிரியான கள்ளச்சாராய மரணங்கள் அப்படின்றது செங்கல்பேட் அண்ட் மதுராந்தகம் அந்த எக்கியார் குப்பத்துல நடந்துச்சு. அப்பவும் வந்து இந்த சம்பவங்களுக்கு பிறகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மீட்டிங்கை கூட்டி உயர் அதிகாரிகளுடைய ஒரு கூட்டம் என்பது நடந்தது. அந்த கூட்டத்துல இந்த கள்ளச்சாராய விற்பனை அப்படின்றதை தடை செய்ய வேண்டும், இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருந்தாங்க. ஆனால் அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் நிகழவில்லை. அதுல இருந்து எந்த விதமான ஒரு பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை இந்த அரசாங்கம் அப்படின்றது தான் வந்து நமக்கு தெரிகிறது. ஏன்னா இந்த மாதிரியான மரணங்கள் வந்து இதை தடுத்து இருக்க முடியும், இதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். சரியான நேரத்துல அந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மரணங்கள் எல்லாம் வந்து தவிர்த்து இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஐயா, இவங்க யார்? என் சம்சாரம் சாமி. நைட்டு ஒரு 5 மணி இருக்கும். ஏஞ்சி பிறகு என் பேர பிள்ளை நல்லா படுத்திருந்தோம். 5 மணிக்கு போயிட்டு இதுவும் ஒரு பொம்பளையும் போயிட்டு
கல்லூரிகளில் ஒரு பாக்கெட்டு சாராயம் வாங்கிட்டு வந்து குடிச்சிருக்கிறான். 5 மணிக்கு போனவன் 6:30 மணிக்கு வந்தான். எங்கடி போயிட்டு வரேன்னு கேட்டேன். எங்கேயும் இல்லையா, பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் கடைக்கு போயிட்டேன். என் பேர பிள்ளைங்களாம் இருந்தாலும் 11 மணிக்கு வந்து பார்த்த உடனே மயக்கம் நல்லா அடிச்சா முடிச்சான்னு தூக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போனோம். ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. உடனே என்ன பண்ணாங்க, முண்டியம்பாங்க ஆஸ்பத்திரி அனுப்பிச்சு விட்டாங்க. பாண்டிச்சேரி எழுதி கொடுத்துட்டாங்க சிக்குமோருக்கு. அங்கே போயிட்டு ஆம்புலன்ஸில் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எல்டர்ஸும் உள்ள போய் சேர்ந்த உடனே ஒரு 20 நிமிஷம் தான் உயிர் போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் குய்யா போட எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. என்னம்மா உங்களுக்கு என்ன கண் எரிச்சல் வந்துருச்சா என்ன? இல்ல சார், அவங்க வயிறு வலியால விடியா காலமே காலையிலே போய் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. எப்பயுமே அவங்க சும்மா சவுண்ட் விட்டுட்டே இருப்பாங்க. சரி அதனாலக்குன்னா கத்திட்டு இருக்காங்க பார்த்தா, அப்புறமா பார்த்தா சைடு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கிட்னி சைடு ரெண்டுமே ஒரு மாதிரி வீங்கின மாதிரி ஆயிடுச்சு இவங்களுக்கு. அவங்க வழியில தான் கத்திருக்காங்க. நாங்க இவங்க எப்பயும் போல கத்துறாங்கன்னு நினைச்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அப்புறம் ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சு விட்டோம். அப்புறம் ஒன்னொன்னு அதுக்கப்புறம் தான் இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாம் உயிர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பவமே எங்களுக்கு தெரிய வந்து. ரொம்ப நாளா இது ஊருல வந்து இந்த கண்ணுக்குட்டின்றவர் நடத்திருக்காங்க. இது வந்து காவல்துறையும் தான் சரி இதுக்கு வந்து உதவியா இருந்திருக்கிறாங்க. இது காவல்துறைக்கு தெரியாமல இது நடக்கிறது நடக்கலைங்க சார், அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குது. இது என்னன்னா இவங்க நம்ம கேட்டோம்னா வந்து நான் மாமூல் கட்டி இந்த மாதிரி ஓட்டுற மாதிரி, கொஞ்ச நாள் ஓட்டாத இருக்கிறது, திருப்பி மாமூல் கட்டி ஓட்டுற மாதிரி. இது காவல்துறை இது வந்து அவங்களுடைய அசால்ட்டு தான் சார். இந்த இத்தனை உயிரிழப்பு காரணம் அவங்களுடைய அசால்ட்டு தான். ஏன்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் செங்கல்பட்டுலயும் நடந்துச்சு. ஒரு வருஷம் கூட ஆகலைங்க சார். அதுக்குள்ள இப்ப இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாரம் ஆனதுக்கு இது இவங்க தான் சார். இவங்க வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்காதனாலதான் இந்த அளவு வந்துட்டு இது நடந்ததுக்கு காரணமே. இன்னும் கருணாபுரம் எல்லாம் ரொம்ப புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே இறந்துருக்காங்க. ஒரு வீட்லயே டெத். இப்ப அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் என்னன்னாலும் சரி, இவங்க என்னதான் நஷ்டீடு கொடுத்தா கூட தெருவுல மட்டும் வந்து 10 பேர், இந்த தெருவுல மட்டும் 10 பேர். மீதி கருணாபுரம் எல்லாம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜோடி ஜோடியெல்லாம் இறந்துருக்காங்க. அது ரொம்ப நாளா நடக்குதுங்க சார். இது கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் நடத்த மாட்டாங்க, திருப்பி சாராயம் விற்கிறது இப்படியே தான். ஆனா ஊர் மக்கள் எவ்வளவு எத்தனை நாள் நாங்க போய் சொன்னா கூட அது வந்து ஏற்கவே மாட்டாங்க. யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? யார்கிட்ட கம்ப்ளைண்ட்? ஸ்டேஷனுக்கு தெரியுங்க சார். கம்ப்ளைண்ட் போனாலும் ஒரு 10 நாள் நடத்தாத இருப்பாங்க, திருப்பியும் விற்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்ப இங்க நாங்க போயிட்டு அங்க யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவங்களுக்கு நியூஸ் வந்துடும். யார் விக்கிறாங்களோ அவங்களுக்கு தகவல் வந்துடும். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு மிரட்டல் வரும். இவங்க மூலியமா தான் நியூஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா மிரட்டல் வரும். அதனாலதான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சொல்றதுக்கே பயப்படுவாங்க. ஆமா, மாமூல் கட்டினதாலதான் சரி. இல்லைன்னா ஊருல வந்து இவ்வளவு தைரியமா வந்து விற்கவே மாட்டாங்க சார். இந்த பக்கத்துல கோர்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ ஒயின் ஷாப்ல பாட்டில் வித்தா கூட அது கவர்மெண்ட் மூலியமா வர்றது, அது கேஸ் போடுறாங்க. இது சட்டப்பூர்வமா இது நடத்துறதுக்கு வந்து கவர்மெண்ட்ல இல்லைங்க சார் ரூல்ஸ். அப்படி இருந்து தைரியமா நடத்தினாங்க இவங்க. நடத்தி இன்னைக்கு கவர்மெண்ட் விக்கிற சரக்கே பயந்து விற்பாங்க. ஆனா இது தைரியமா இதுவே கேஸ் போட்டு இதுவே வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து சட்ட ரீதியா வந்து சாராயம் காய்ச்ச கூடாதுன்னு சட்டத்திலே இடம் இருந்தாலும் இவங்க தைரியமா ஊருள்ளே இவங்க வித்தாங்க. இது எங்க இருந்து காய்ச்சி கொண்டு வராங்க? இது மலையில இருந்து வருதுன்னு சொல்றாங்க சார். அது எந்த மலை என்னன்னு தெரியாது. மலையில இருந்து வருது, திருப்பி யார் மூலியமா நியூஸ் போச்சுன்னா 10 நாள் நடத்த மாட்டாங்க, திருப்பியுமா விக்கிறது. இப்படியா தான் இருந்தாங்க. விடிய நைட்டும் பகலும் அந்த ஆளுங்க வந்து குடிச்சிட்டு தான் சார் இருப்பாங்க. போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற தகவல் கள்ளசாராயம் விக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால பயந்துகிட்டு பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, போய் சொல்ல மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சரி ஆபத்து வருமானு சொல்லிட்டு அதனால சொல்ல மாட்டாங்க அவங்க. ஆனா அது ரொம்ப நாளா நடக்குதுங்க சார். இது ரொம்ப நாளா நடக்குது. ஒரு 3 மாசம் 4 மாசம். ஆனா போலீஸ் அதிகாரி தான் சார் ரொம்ப உடந்தையே போலீஸ் அதிகாரி தான் சார். இல்லைன்னா இவ்வளவு தூரம் இழப்பீடு வரவே வராது. காவல்துறையுடைய மெத்தன போக்குதான் இதற்கு காரணம். இந்த மரணங்களுக்கு, இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதற்கு காவல்துறையுடைய முழுக்க காவல்துறை தான் காரணம். ஏன்னா காவல்துறையுடைய கவனம் எல்லாம் வந்து தற்போது யார் மீம்ஸ் போடுறாங்க,
யார் வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க, யார் தலைவர்களை விமர்சிக்கிறாங்க அப்படின்ற அந்த அடிப்படையில தான் வந்து காவல்துறை தற்போது பல்வேறு விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. பல பேரை கைது பண்றாங்க. ஆனா இதே கள்ள சாராயம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுகின்றவர்கள் மீதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் வந்து சரியான நேரத்துல அவங்க எடுக்காததின் விளைவு இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மாதிரியா இருக்கு. காரணம் என்னன்னா இந்த 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 தெரு முழுவதும் வந்து ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாதிரியான சோக நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. இன்னொரு அந்த பக்கம் இங்க இந்த பகுதி மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்றது இன்னும் பக்கத்துல தெருவுல எல்லாம் வந்து கணவன் மனைவி அவங்களும் இறந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கள்ளச்சாராயம் என்பது உயிர்களை பலி வாங்கி இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுவதும் வந்து இந்த மாதிரி தான் எல்லா வீட்டுகளிலும் இது போன்ற மரணங்கள் என்பது நிகழ்ந்திருக்கிறது. தற்போது இது குறித்து ஒரு விசாரணை என்பது சிஐடி இதை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க. அதே போல மூத்த அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள்ல வந்து இங்க அனுப்பி இருக்கிறாங்க. இந்த விசாரணை கடந்த முறையும் வந்து இந்த கள்ளச்சாராய விசாரணை அப்படின்றது சிபிசிஐடி தான் நடத்தினாங்க. ஆனால் அதுல என்ன மாற்றங்கள் வந்தது, யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து இது வரைக்கும் ஒன்றும் வெளிவராத சூழல்ல தற்போது மேலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இதுல அவங்க சொல்றது என்னன்னா, நாம வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவங்க உறுதியளிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பகுதி மக்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னன்னா, ஒண்ணுதான், இது காவல்துறைக்கு தெரிந்தே தான் நடந்திருக்கிறது. காவல்துறைக்கு மாமூல் கொடுக்குறாங்க. காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்களுடைய பெயர், அவங்க யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்ற அந்த தகவல்லாம் வந்து யார் கள்ளச்சாராயம் விற்கிறாங்களோ அவங்களுக்கே அது போயிருது. அப்போ இந்த பகுதி மக்கள்லாம் வந்து அச்சத்துல இருக்காங்க. அதனாலதான் வந்து இந்த சம்பவங்கள் குறித்தெல்லாம் வந்து அவங்க யாரும் வந்து பெருசா யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னு தெரியாம இருக்காங்க. இந்த வீட்டுல யாரு? நூர் முகமது. என்ன வேலை செய்யறாரு? உடம்பு சரியில்லை. சோ இது போன்ற எங்கம்மா அந்த பக்கமும் இருக்கு. ஓகே. ஸோ அதே போல அந்த பகுதியில அந்த பக்கமும் வந்து இந்த மரணங்கள் அப்படின்றது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த 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 கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்றது தமிழ்நாட்டுல நடந்துச்சு. எல்லா புள்ள குட்டிக்காரங்க ஐயா இந்த சாராயம் பாயா போன சாராயம் குடிச்சு ஏகப்பட்ட ஜனங்க செத்துட்டாங்க ஐயா. அவனை புடிச்சு எதுவுமே பண்ணக்கூடாது. புடிச்சு பாட்டில ஊத்தி அவனை ஊத்தணும் ஐயா. அடிச்சு கொல்லணும் அவனை. அவனை வெளியே விடக்கூடாது. அவனை ஜென்மத்துல வெளியே. ஸோ மக்களுடைய கோபம் என்பது நியாயமானதாக இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு பல பேருக்கு தெரியும். பல பேர் அது குறித்து அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததின் விளைவு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அரசாங்கமே வந்து அதை ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. கள்ளச்சாராய மரணங்கள் அப்படின்றது முழுக்க முழுக்க அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். நாங்க அதற்கான சில கவுண்டர் மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். அந்த கவுண்டர் மெஷர்ஸ் எடுத்ததின் விளைவு கள்ளச்சாராயம் என்பது முற்றிலுமாக கள்ளச்சாராய மரணங்களோ அல்லது கள்ளச்சாராய விற்பனையோ வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அரசாங்கம் வந்து ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய கொள்கை குறிப்பில் அதை சொல்லுவாங்க. அசம்பிளி இன்னைக்கு கூடுகிறது. அசம்பிளி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சமயத்திலையும் அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் பட்ஜெட்டை வந்து இது பண்ணும்போது இந்த விஷயங்கள் அப்படின்றது முன்வைக்கப்படும். ஆனால் இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட இது 2வது முறை கள்ளச்சாராய மரணங்கள் அப்படின்றது நடந்திருக்கிறது. இது ஒரு கிளியர் இண்டிகேஷன் லா அண்ட் ஆர்டர் எப்படி வந்து தமிழ்நாட்டில் அதில் பாதாளத்துக்கு போகிறது அப்படின்றதுக்கு இதுதான் வந்து ஒரு கிளியர் இண்டிகேஷன். ஏன்னா காவல்துறை உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்றது என்னன்னா,
முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பெல்லாம் வந்து டிட்டீரியரேட் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நடக்கும், கொஞ்சம் எக்ஸஸா நடக்கும், அதன் விளைவுகள் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ இட்ஸ் a clear indication that complete law and order failure அப்படின்றது இந்த விஷயத்துல இருந்திருக்கிறது. ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அப்படின்ற ஒரு விங் என்பது இருக்கிறது, அதற்கு அதிகாரிகள் இருக்காங்க, அதற்கு மாவட்ட கலெக்டர், மாவட்ட எஸ்பி, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து அதில் அவங்கெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு கமிட்டி என்பது இருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் கள்ளச்சாராயம் அதிக அளவு விற்பனை செய்யப்படுகிறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு மாதமும் அதை ரிப்போர்ட்டாக டாஸ்மாக் அதிகாரிகள் வந்து அரசாங்கத்துக்கு அனுப்புகிறாங்க. ஆனாலும் கூட அதன் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை, எடுப்பதும் இல்லை, கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள். அப்படின்னும் போது இந்த மாதிரியான விபரீதங்கள்ல தான் அது போய் முடிந்திருக்கிறது அப்படின்றது தான் வந்து வேதனையான விஷயம். அதுதான் வந்து இந்த 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 சம்பவத்திலும் நடந்திருக்கிறது. இந்த பகுதியில மட்டுமே வந்து 25க்கும் மேற்பட்டவர்கள், அதே போல உங்களுக்கு ஜிப்மர்ல இன்னும் வந்து ஒரு 20-30க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஜிப்மர்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலம் ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரே விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் தான். அவங்க இந்த பாக்கெட் சாராயம் வாங்கி குடிச்சிருக்காங்க. அந்த பாக்கெட் சாராயம் குடிச்ச உடனே சில பேருக்கு வந்து பார்வை என்பது மங்கலாக போயிருக்கிறது, சில பேருக்கு வந்து வயிற்று எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து வயிற்றுல கடுமையான வலி என்பது ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து அவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது பல பேரை வந்து மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்களால வந்து இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்றதுனால ஜிப்மர், சேலம் ஜிஹெச் போன்ற மருத்துவமனைகளுக்கெல்லாம் வந்து அவங்கள ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. ஒரு 104 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அதுல இன்னும் வந்து ஒரு 15-20க்கும் மேற்பட்ட நபர்களுடைய கண்டிஷன் அப்படின்றது கிரிட்டிக்கலாக இருக்கிறது. அப்படின்னும் போது அரசாங்கத்தை பார்த்து இந்த கேள்விகள் எல்லாம் வந்து நிச்சயமாக எழும். ஏன்னா கடந்த முறை செங்கல்பேட்டிலையும் மதுராந்தகத்திலையும் கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கும் போது அரசாங்கம் சொன்னாங்க, கள்ளச்சாராய மரணங்கள் இனி நடக்கக்கூடாது, இனி நிகழக்கூடாது என்பதற்காக நாங்கள் அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்வோம் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து ஒரு 36க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்கிறார்கள். அப்படின்னும் போது இதற்கு யார் பொறுப்பு, யார் காரணம்? ஏன் கடந்த முறை நடந்த விஷயங்கள்ல இருந்து பாடம் கற்றுக்கொள்ளப்படவில்லை? ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னும் போது கடந்த முறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கே தயங்கி கொண்டிருந்தது இந்த அரசு. ஆனால் இப்பொழுது அசெம்பிளி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னோடனே, அசெம்பிளிக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னோடனே இங்க இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து பணியிடை நீக்கம் செய்யறாங்க. இந்த நடவடிக்கை ஏன் கடந்த முறை எடுக்கவில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதே போல கடந்த முறை வந்து ஒரு கள்ளச்சாராய மரணங்கள் நடந்ததுக்கு பிறகு கூட்டங்களை கூட்டி லா அண்ட் ஆர்டர் ரிவ்யூ பண்ணாரு முதலமைச்சர். ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுத்திருந்தாரு முதலமைச்சர். இந்த மாதிரி கள்ளச்சாராயம், அதுக்கப்புறம் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை என்பது தடுக்கப்பட வேண்டும், அதை தடுப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும் போது வெறும் இது கலெக்டரோட முடிஞ்சு போயிருமா, எஸ்பியோட முடிஞ்சு போயிருமா? ஏன் மேலதிகாரிகள்லாம் யாருமே இதற்கு பொறுப்பு இல்லையா? ப்ராஹிபிஷன் கமிஷனருடைய ரோல் என்ன? ப்ராஹிபிஷன் கமிஷனர் வந்து விழுப்புரம் கள்ளச்சாராயம் விற்பனைக்கு பெயர் போன ஒரு மாவட்டம், அதே போல மரக்காணம் இன்னொரு ஏரியா, பெயர் போன ஏரியா, கடலூர் ஒரு பெயர் போன ஏரியா அப்படின்னும் போது இந்த பகுதிகளுக்கெல்லாம் எத்தனை முறை இவங்க வந்து ஆய்வுக்கு வந்திருக்காங்க, எத்தனை முறை இங்க நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து அவங்க கண்காணிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஐயா, இவங்க யாரு, என்னாச்சு உங்களுக்கு? ஐயா, இது வந்து எங்க அக்கா வீட்டுக்காரரு. எங்க அக்கா வீட்டுக்காரர் அவருக்கு நான் மருமவன். அவர் வந்து அவர் ஓய்ச்சுதான் நான் அவங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை இல்லைங்க, 2 பொட்டை பிள்ளை தான். 2 பொட்டை பிள்ளையும் கல்யாணம் ஆச்சு.
அப்படி இருந்தாலும் அவர் வயசான பிறகுல பால் கறந்து தான் அவங்க குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அதாவது அந்த பால் கறந்து தான் குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அக்காவுக்கு வயசாயிடுச்சு. ஏதோ வீட்டு வேலைக்கு போயிட்டு ஏதோ அவங்களால முடிஞ்சது சம்பாரிச்சுட்டு வந்து குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. நாம வந்து என்னோட ஃபேமிலி வந்து தனிப்பட்ட முறையில நாங்க வந்து இவர் என்ன வேலை பாக்குறாரு? எப்போ போனாரு இந்த பால் சாராயம்? கறக்கிற வேலைங்க, விவசாய வேலை. மாடு பார்த்துக்கிட்டு பால் கறக்குறாங்க. ஸ்டோர் ரூமுக்கு வந்து என்ன பண்றாங்க, பால் கறக்குறாங்க. ஒரு 10 வீட்டுக்கு ஒரு 2-3 வீட்டுக்கு பால் கறக்குறாங்க. அந்த பால் கறக்கும் போது என்ன ஆகுதுங்கன்னா, கை வலி எடுத்துக்குது, கால் வலி எடுத்துது, கை கறக்க முடியாத சூழ்நிலை வந்து நெஞ்சு வலி, கை வலி அதெல்லாம் ஆவறதுனால வந்து வீட்டுல வந்து புலம்புவாரு. ஏப்பா என்னால முடியல, என்னால பால் கறக்க முடியல, எனக்கு வயசாயிருச்சு, நான் என்னதான் பண்ண முடியும், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பாரிச்சு போட்டேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் என் பிள்ளைங்களை கரை சேர்த்தேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பால் கறக்கிறதுனால என்னால கை வலி ஆகுது, கால் வலி ஆகுது. அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, காலில் வந்து அந்த நரம்பு சுருட்டி இருக்கும் இல்லையா, அது வந்து நரம்பு நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறோம், அதனால முடியல. இருந்தாலும் அவரோட முயற்சி நம்மளால நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அவரு ட்ரை பண்ணி அவர் காப்பாத்திட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவர் போனாரு, என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியலங்கய்யா. ஏதோ எந்த ஹாஸ்பிடல் கொண்டு போனாங்க அவரு? ஜிஹெச்சுக்கு கொண்டு போனாங்க. சரி, ஜிஹெச் கொண்டு போன உடனே என்ன ஆச்சு? ஜிஹெச் கொண்டு போன உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே அந்த மூக்கில் அந்த அந்த பைப்பெல்லாம் விடுவாங்க இல்லையா, அந்த பைப் விட்டாங்க. அந்த யூரிங் பண்ற இடத்துல எல்லாம் பைப்பு போட்டாங்க. அந்த பைப் விடும்போது என்ன ஆச்சுங்கன்னா, அது டைட் ஆகி போச்சு. டைட் ஆகிட்ட பிறகு அது வந்து உள்ள போக முடியல, யூரிங் வந்து பாஸ் ஆகல. அப்போ என்ன ஆகுனா, ஏதோ ஒரு ஆயில் வந்து தடவி பார்த்தாங்க, அப்படி கூட ஆகலை. அப்புறம் பெரிய டாக்டர் வந்தாங்க. பெரிய டாக்டர் வந்து அப்புறம் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 குளுக்கோஸ் பாட்டில் ஏறிட்டு இருந்துச்சு. ஏறிட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டு வரும்போது அப்பப்போ நான் கேட்பேன், என்னங்க ஆச்சு என்னாச்சு, அதான் சொல்றதுக்கு ஆகாதுங்க, டவுட்டு தான், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஐசியூல இருந்தாரு? ஆமா, ஐசியூல இருந்தாருங்க. ஐசியூல இருக்கும்போது என்ன அவருக்கு என்ன நெஞ்சு வலி இருந்துச்சா, வயிறு வலியா? நெஞ்சு வலி தான் ஆயிடுச்சு. அவர் வந்து ஏற்கனவே சரக்கு சாப்பிட்டுருக்கிறாரு. காலையில வந்து அவர் தொழில் என்னவோ அந்த தொழில் பார்க்கறதுக்காக போயிட்டாப்புல. வந்தப்ப என்ன ஆச்சு ஏதாச்சும் அந்த சென்டர்ல நம்மளுக்கு எல்லாம் தெரியல. ஆனா திடீர்னு நெஞ்சு வலிக்கிட்டுன்னு சொல்லிட்டு படுத்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ண பிறகு ஏதோ போல பிரச்சனை இதாகிடுச்சு. அவருக்கு எந்த நோய் நொடியும் இல்லை. இதனால ஆனா 2 பொண்ணு தாங்க, ஆம்பளை பசங்க இல்ல. சிவகாமி நல்லா இருந்தாரு. சாரம் குடிச்சது ஒரு 2 மணி நேரத்துல ஃபுல்லா போயிட்டாச்சு உடம்பு. அது வந்து குடிச்ச 2 மணி நேரத்துலயே அவருக்கு அவ்வளவு உடம்பு ஜுரம் வருதுன்னு சொன்னாரு. ஒரு மாதிரி இருக்கு நாங்க அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான். கொஞ்சம் அது இந்த ப்ராப்ளம் தாங்க. ஏன்னா இது என்ன எரிசாராயம் வந்து அது கொஞ்சம் மட்டும் ஒவ்வொரு தெருக்களிலும் இது போன்ற காட்சிகள் தான் வந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே கிட்டத்தட்ட அப்படிதான் வந்து மக்கள்லாம் வந்து ரொம்பவே ஒரு துயரத்துல இருக்காங்க. இது அரசாங்கம் வந்து சரியான நேரத்துல இதன் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சாவுகள் எல்லாம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இதுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல இதை வந்து அரசாங்கம் வந்து இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து மக்கள் மத்தியில மேலோங்கி இருக்கிறது. அது நம்மளாலே பார்க்க முடிகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பக்கம் இந்த குடும்பங்களை எல்லாம் சந்திப்பதற்காக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவரும் வந்து வராரு. அதுக்கப்புறம் இன்னும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ திரும்புகின்ற இடமெல்லாம் ஒரு மரணம் என்பது நிகழ்ந்து இருக்கிறது இந்த பகுதியில. எல்லாரும் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு தான் போய் குடிச்சிருக்காங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு குடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு கண்ணெரிச்சல் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கு, சில பேருக்கு வந்து நெஞ்செரிச்சல், சில பேருக்கு வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண 2-3 மணி நேரத்திலேயே வந்து அவங்க மரணம் அடைந்து விட்டார்கள் அப்படின்ற செய்தி தான் வந்து அவங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாம் வந்து கிடைத்திருக்கிறது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல அரசாங்கம் குறிப்பாக கடந்த ஓராண்டுக்கு முன்பு இதே மாதிரியான ஒரு நிகழ்வு என்பது
செங்கல்பேட் மதுராந்தகம் பகுதியில் நடக்கும்போது அங்க அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும் இந்த மாதிரியான கள்ள சாராய மரணங்களை தடுத்து நிறுத்துவதற்கு சில ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறதா முதலமைச்சர் ஒரு கூட்டத்தில் முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனால் முதலமைச்சருடைய உத்தரவு காவல்துறை அதிகாரிகள் பின்பற்றவில்லையா அல்லது காவல்துறை அதிகாரிகள் ஒரு மெத்தன போக்கோட இருந்துட்டாங்களா அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா அமைச்சரே நேத்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசும்போது அவரே சொல்றாரு, இந்த மாதிரி நான் எந்த தப்பையும் நான் நியாயப்படுத்த விரும்பல. இது இன்னொரு தெரு, இந்த தெருவிலையும் கிட்டத்தட்ட ஒரு 3 இடங்கள்ல 3 வீடுகள்ல இந்த கள்ளச்சாராய மரணம் அப்படின்றது நடந்திருக்கிறது. தம்பி போய் பாருங்க சாமி. என்னம்மா வயசு? வயசுக்கு அவனுக்கு 49 இருக்குங்க ஐயா. என்ன வேலை பாக்குறான்? மூட்டை தூக்குறான் சாமி. உடம்பு வலி தாங்க முடியாது. கூட அந்த பச்சை சட்டை போட்டு மூட்டை தூக்குறாங்க சாமி. அவனால உடம்பு வலி தாங்க முடியாத போய் ரவ ஊத்திட்டு வருவோம் சாமி. முதல் நாள் சாயங்காலமா பிடிச்சான். பிடிச்சிட்டு போனோம். செவ்வாய்க்கிழமை நைட்டு பிடிச்சவங்க, செவ்வாய்க்கிழமை காலையில பிடிச்சவங்க எல்லாமே காலி. விற்கிறாங்க சாராயம். பொம்பளைங்க யாராவது கேட்டா, ஆம்பளைங்க யாராவது கேட்டா ஊடேறி அடிக்க வருவாங்க, உடைக்க வருவாங்க. யாருமே பேச முடியல. நான் அங்கதான் சாமி இருக்கு. அந்த சாராய கடைக்கு 3வது வீடு அங்க இருக்குங்க சார். அப்போ என் தம்பி குடிச்சிட்டு போனதை நான் கண்ணால பார்த்தேங்க சார். ஃபோன் பண்ணி சொன்னேன், தம்பி இந்த மாதிரி சாராயம் குடிச்சான் சாயங்காலம் குடிச்சவங்களும் காலையில குடிச்சவங்களும் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க, தம்பி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேங்க ஐயா. அவன் அதுக்குள்ளே லோடு இறக்க போயிருக்கிறான். போய் ஒரு லோடு இறக்கிருக்கிறான். இறக்கிட்டு மயக்க தாங்க தள்ள முடியாம படுத்துட்டு இருக்கிறான். பிள்ளைங்க தேடிக்கிட்டு அலையுது. போனும் சுவிட்ச் ஆஃப் எடுக்க முடியல. பிள்ளைங்க போய் பார்த்து கூட்டிட்டு ஜிஹெச்சுக்கு போனோடனே இங்க முடியாது, இது பெரிய சேலம் கொண்டு போங்கன்ட்டாங்க. அங்க போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. டைலஸ் பண்ணோம்னாங்க. லோ பிபி ஆயிடுச்சு. ஒன்றும் முடியல சாமி. ஜிஹெச்சுக்கு தான் முதல்ல எடுத்துட்டு போனீங்க. அப்புறம் எங்க கொண்டு போக சொன்னாங்க? சேலம் கொண்டுட்டு போக சொல்லிட்டாங்க சாமி. சேலம் கொண்டுட்டு போக சொன்னாங்க. போய் ஒரு 1/2 மணி நேரத்துல டைலஸ் பண்ணணும்னா எல்லாம் லோவா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே முடிஞ்சு ராத்திரியே உடனே வந்துச்சு சாமி. என்னம்மா? எஸ்ன்றதுனால நாங்க எஸ்னா எஸ்எஸ் ஜாதி. அதனால எஸ்சி எஸ்ன்றதுனால இங்க யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, போக மாட்டேங்கிறாங்க சார். இப்ப இங்க ஒரு 10-15 சாவுக்கு இங்கேயே ஆயிடுச்சு. எந்த அதிகாரி யாருமே வரல. மனைகாரர், தாசில்தார் இவங்க 2 பேர் தான் இங்க நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மீது யாருமே இங்க வரல. என்ன இதுக்கு என்ன முடிவுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. வராங்க, மெயின் ரோடோட பார்த்துட்டு மெயின் ரோடோட போயிடுறாங்க. என்ன பிள்ளைங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, ஒரு 4 பிள்ளைங்க தவளிக்குது. அந்த மாதிரி இங்க விட்டுட்டு இந்த சாராயத்தை முன்ன உழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சாராயம் இங்க இருக்கவே கூடாது. யாருமே வரலையா அவங்கள பாக்குறது? இங்க யாரும் வரலீங்கய்யா. இங்க யாருமே வரல. 2 பேர் தாசில்தார், மணியக்காரர், இவங்க 2 பேர் தான் அலையறாங்க. மீதி யாருமே வரல. நைட்ல இருந்து வரல. எல்லாம் லோடுமேன் தான். மீதி யாரோ இருக்கப்பட்டவங்க இல்ல. அன்னைக்கு ஓடுறவங்க தான். யாருமே எதுவுமே இல்லை. ஏதோ இவங்க வீட்டுல 4 பிள்ளைங்க படிக்க வச்சுட்டு எல்லாம் வெட்டியா இருக்குதுங்க. இதுக்கு என்னவா ஒரு முடிவு பண்ணுங்க ஐயா. சாராயத்தை முன்ன ஒழிங்க ஐயா. ரொம்ப லஞ்சமாயிடுச்சு சாராயத்தை. வீட்டுக்கு வீடு பைக்கை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து தர்றாங்க. 13 வயசு பையன் குடிக்கிறான், 15 வயசு பையன் குடிக்கிறான். அப்படியே பொழுது போனா வீட்டுக்கு வீடு பைக்கில் கொண்டு வந்து தராங்க. பசங்க வாங்கி பையில போட்டுட்டு போறானுங்க. ரொம்ப கடுமடியா ஆயிடுச்சு இந்த கருணாபுரம் ரொம்ப மோசம். கஞ்சா கெட்டக்கார அடிக்கிறானுங்க. 13 வயசு பையன் கஞ்சா அடிக்கிறான். இவரு அந்த இடத்துல ரொம்ப மோசமா ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஏதோ ஒரு தீர்வு பண்ணுங்க. நாங்க என்ன சொல்றோம் சாமி, சாயங்காலம் ஆனா போலீஸ் வரணும், தெருவுக்கு ரவுண்ட்ஸ் வரணும் சார். வரணும். சவுண்ட் கொடுத்தோடனே அவங்க எச்சரிக்கை ஆயிடுறாங்க. அப்படியே ஒருத்தர் 2 பேர்த்த பிடிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு போய் அப்படியே அந்த பக்கம் ஈத்துட்டு போற மாதிரி ஈத்துட்டு போறாங்க. காசை வாங்கிட்டு விட்டுறாங்க. அவங்க நாங்க பொட்டப்புள்ளிகளை வச்சு இந்த இதுல காப்பாத்துறது. நாங்க பொட்டப்புள்ளி அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க. பயமா இருக்குது. இன்னும் வருங்காலம் எதிர்காலத்து பிள்ளைங்கலாம் எப்படி சார் நாங்க வளர்க்கறது? என்ன சார் பண்றது? சாராய கடை ஒழிக்கணும். இந்த ஆட்சி வந்தா இது நடக்கும்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். திருடனை திறந்து விடுவாங்க, சாராய கடை வரும். இந்த மாதிரி நடு பஜார்ல இது வரைக்கும் வச்சதே கிடையாது சார்.
போலீஸ்காரங்க வந்து இது வரைக்கும் நேரடியாக இங்கே வந்து மாமூல் வாங்கினது கிடையாது, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணது கிடையாது. மாமூல் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மாமூல் கட்டுறோம், எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கெத்த ஆம்பளை பொம்பளை எல்லாமே பேசுறாங்க. என்ன சாமி பண்ண முடியும்? யாரு சாராயம் விக்கிறவங்க பேசுறாங்களா? சாராயம் விக்கிறவங்க நாங்க மாமூல் கொடுக்குறோம் போலீஸுக்கு. போலீஸ்காரங்க அந்த தெருவுக்கே வரமாட்டாங்க சார். இது வரைக்கும் வந்ததுல இந்த பக்கத்துல கோர்ட் இருக்குது, பக்கத்துல ஸ்டேஷன் இருக்கு, எல்லாமே பக்கத்துல இருக்கு. இவர் இருக்காரு, கலெக்டர் இருக்கிறாரு. இது வரைக்கும் வந்து அந்த ஏரியாவை பார்த்ததே கிடையாது. எத்தனை பேர் மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஏரியா அது? தோறுங்க சார், அந்த ஏரியா கருணாபுரத்துல. ஆனா கண்ணுக்குட்டி மட்டும் தான் விற்கிறான்னு சொல்ல முடியாது சார். இன்னும் அவனை வச்சு நிறைய பேர் பைக்கில் வச்சு கொண்டாந்து விற்கிறாங்க. பசங்க கையில் அப்படியே நிற்கிற மாதிரி நின்று அப்படியே பையில கொடுத்துட்டு நிறைய வாலிப பசங்க சாயங்காலம் ஆனாக்கா 10-20 பசங்க அந்த மண்டபத்துக்கு நிற்பாங்க. அதையும் யாரும் தடுத்து கேட்க முடியல. என்ன சண்டைக்கு வராங்க. கண்ணுக்குட்டி தான் குறிப்பா சொல்ல முடியாது. அவங்க வந்து விற்றான், அவனும் விற்கிறான், வெளியாளும் விற்கிறாங்க சார். அவனை வச்சு வெளியாள் கொண்டாந்து பண்றாங்க. இதுக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னா ஒவ்வொரு வீட்லயும் ரத்த கண்ணீர் தான் வடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. கள்ள கருணாபுரமே தண்ணியில மிதங்குது சார், கண்ணீர்ல மிதங்குதுங்க சார், கண்ணீர்ல மிதங்குது. இதுக்கு வந்து இந்த அரசாங்கம் தகுந்த ஒரு முடிவு எடுக்கணும் சார். அவங்க 10 ரூபா சம்பாரிச்சு சாப்பிடறதுக்கு எத்தனை உயிர் சார், எத்தனை உயிர் போகுது. அதனால இதுக்கு கடுமுடியா அந்த கவர்மெண்ட் இதுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கெல்லாம் ஆறுதல், அந்த இழந்த குடும்பத்துங்களுக்கு அவங்க தகுந்த ஒரு உதவி கொடுத்தாகணும் சார். நீங்க எந்த பக்கத்துல வித்துட்டு இருந்தாங்க? இது இல்ல ஐயா, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? எங்க இருந்து? விக்கிரவாண்டி. சரி, இந்த பக்கம். ஓ சரி. சோ இந்த பகுதியில இந்த 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 பக்கம் தான் வந்து அந்த சாராயம் என்பது நேர் அங்க போடுறாங்க அலமோதிக்கிட்டு கிடக்குறாங்க சார். நம்ம சுனாமி வந்தா ஜனங்க எப்படி தவிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க சார். இந்த மாதிரி இந்த 50-60 வயசு ஆகுது, இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நாங்க பார்த்ததே இல்லை. இதுக்கு அரசாங்கம் தகுந்த முடிவு எடுத்தே ஆகணுங்க சார். இல்லைன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம். நாங்க குடும்பத்தோட வந்து மக்களுடைய கொந்தளிப்பு அப்படின்றது நம்மளால பார்க்க முடிகிறது. இங்க ரொம்ப கோபமா இருக்காங்க மக்கள். அவங்களுடைய கோரிக்கை ஒண்ணுதான், அரசாங்கம் இதற்கு பதில் சொல்லணும். ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அரசாங்கம் வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? சம்பவத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே அரசாங்கம் அந்த நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய கோரிக்கை. இது ஒரு வீடு இந்த தெருவில், இன்னொரு வீடு அந்த பக்கம் இருக்கு, அங்கேயும் வந்து ஒரு மரணம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஸோ எந்த தெருவில் நீங்க உள்ள போனாலும் இந்த மாதிரி பந்தல் கட்டி இருக்கு, மக்கள் வந்து துயரத்துல இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த பகுதியில ரொம்ப இது அரசாங்கத்துக்கு தெரியாத ஒன்றும் ரகசியம் ஒன்றும் கிடையாது. இந்த பகுதிகளில் குறிப்பா விழுப்புரம், செங்கல்பேட், மதுராந்தகம், மரக்காணம் இந்த ஏரியாஸ்ல எல்லாமே வந்து சாராய விற்பனை அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தெரியும். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பாலிசி நோட் பிரகாரமே விழுப்புரத்திலேயே கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல அந்த சோதனை சாவடிகள் அப்படின்றத அமைச்சிருக்காங்க. அந்த சோதனை சாவடிகள்ல தான் அவங்க கள்ள சாராயத்தை கடத்துறாங்களா அல்லது சாராயத்தை கடத்துறாங்களா அப்படின்றத அவங்க வந்து PEW, அதாவது ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் ஆஃபீஷியல்ஸ் வந்து அதை தடுத்து நிறுத்தி செக் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றது இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு ஒரு கேள்வியாக எழுகிறது. ஏன்னா ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் போது இது யாருக்குமே தெரியாம திடீரென்று நடந்த சம்பவம் கிடையாது. இந்த மாதிரி கள்ள சாராயம் என்பது இந்த பகுதியில விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து வெளிப்படையாக சொல்றாங்க. காவல்துறையினர் வருவாங்க, அவங்க மாமூல் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது காவல்துறையினரை வழி நடத்தக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர்கள், குறிப்பாக ஹோம் டிபார்ட்மெண்ட்ல தன்னுடைய கையில வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்றது தான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி. ஏன்னா கடந்த முறை செங்கல்பேட்டில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதில் ஒரு தாமதம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. அதிகாரிகள் மீது நடவடிக்கையே எடுக்கப்படவில்லை. குறிப்பா ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அப்படின்ற அந்த ஒரு சிறப்பு விங், அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கான அந்தஸ்து என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஒரே வேலை வந்து லா அண்ட் ஆர்டர் சமாளிக்கிறதோ அல்லது கிரைம் கேசஸை வந்து கிராக் பண்றதோ கிடையாது. பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே டாஸ்க்
இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை ஒழிப்பது, கள்ளச்சாராயம் யார் யாரெல்லாம் விற்பனை செய்கிறார்களோ அவங்கள பிடிக்கிறது. நாம அந்த காவல்துறை அதிகாரிகள்ட்ட எல்லாம் பேசும்போது அவங்க சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு மேன் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, அவங்களுக்கு சுத்தமா வந்து மேன் பவரே இல்லை அப்படின்றது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. பட் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்ஸ்ல கள்ளச்சாராய விற்பனை அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அமோகமாக அந்த வியாபாரம் என்பது நடக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து காவல்துறையினருக்கு நல்லாவே தெரியும். குறிப்பாக பிஇடபிள்யூ ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்ல இருக்கக்கூடிய காவலர்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் அதை காவலர்கள் எந்த இடத்துல அதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க, எந்த இடத்துல வந்து அதை வந்து ஒரு 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 கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை வந்து தடுத்து இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா எல்லார்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க வந்து ஒரு ஒரு 3 லட்சம் வழக்குகளை வந்து ஒரு ஆண்டுலயே 3 லட்சம் வழக்குகளை நாங்க போட்டிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுடைய கொள்கை குறிப்புகள்ல அதெல்லாம் வந்து சொல்லப்படுகின்ற விஷயங்களாக இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு வேற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. இந்த தெரு பேர் என்னன்னு? புதிய காலனி. புதிய காலனி. இவர் யார் இங்க இறந்திருக்கிறது? சுரேஷும் வடிவு 2 பேர். 2 ஹஸ்பண்ட் வைஃப். பசங்க எல்லாம் நடு தெருல நிக்குது. என்ன பண்ணி விட்டானு பாருங்க. என்ன வேலை பாக்குறாங்கன்னா? கூலி வேலை தானே போறாங்க. அவர் பெயிண்ட் வேலைக்கு போறாரு, அந்த அம்மா வந்து கூலி வேலைக்கு போகுது. ஸோ இந்த தெரு பேர் என்ன சொன்னீங்க? புதிய காலனி. புதிய காலனியில இருக்கக்கூடிய ஒரு தெருவில் தான் நம்ம இருக்கோம். இந்த தெருவில் கணவன் மனைவி 2 பேருமே வந்து அந்த கள்ளச்சாராயம் அருந்தி இருக்கிறார்கள். அவங்க 2 பேருமே இறந்திருக்காங்க. அவங்க கூலி வேலைக்கு போகின்ற கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரி பெயிண்டிங் வேலை இல்லை மற்ற கூலி வேலை ஏதாச்சும் டெய்லி லேபர் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வேலைகளுக்கு போகக்கூடிய நபர்கள் அவங்க டியூஸ்டே அன்னைக்கு இந்த சாராயத்தை குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டு எந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்கன்னு தெரியுமாம்மா? என்னாச்சு? எப்ப குடிச்சாங்க அவங்க? என்னாச்சு? எப்பமா குடிச்சாங்க இவங்க? என்னமாச்சு உடனே? 11 மணிக்கு. அவருக்கு அவரு மருமாவை குடிச்சிருக்கிறாரு. கிளாஸ்ல வச்சுட்டு அவர் குடிச்சிட்டு கிளாஸ்ல வச்சிருக்கிறாரு. இது பொண்ணு தண்ணியாங்காட்டுன்னு இதை எடுத்து குடிச்சிச்சு. வயிறு வலியத்துல அதை எடுத்து குடிச்சிருச்சு. தண்ணியாங்காட்டுன்னு எடுத்து குடிச்சிருச்சு. குடிச்சாப்பதான் எங்களுக்கு தெரியாது. இவரு கிளாஸ்ல போட்டு குடிச்சிருக்காரு. அதுல கிளாஸ வச்சுட்டாரு. ஒரு கிளாஸ் ஊத்தி குடிச்சிட்டு ஒரு கிளாஸ்ல ஊத்தி வச்சுட்டு உங்க குடம் தூக்கறதுக்கு உள்ள வந்தாரு. இதை குடிக்க தண்ணியாங்காட்டி எடுத்து பட்டுன்னு இது குடிச்சிச்சு. தண்ணி தானே அப்படின்னு எடுத்து குடிச்சிச்சு. குடிச்சாப்பதான் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்பயே துப்புனுச்சான். துப்புன்ட்டு ஒரு அப்பயும் குடிக்க மாட்டேன்னு குடிக்கல போயிடும்ல. கொஞ்சம் இருக்கல என்ன ஒரு மாதிரியா இருக்குன்னு வந்து துப்பிட்டு ரத்தமா வாயெல்லாம் வந்துருச்சு. நான் தான் கூட்டு போனேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. என்ன வயசு இருக்குமா? வயசு சின்ன வயசு தாங்க. வயசு ரொம்ப வயசு அதிகம் இல்ல. புள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன புள்ளைங்க. இந்த பையன் பொண்ணு. புளியில காட்டு. என்ன வேலை பாக்குறாங்க? சித்தாள் வேலை. மருமகன் பெயிண்டிங் அடிக்கிற வேலை. மருமகன் பெயிண்டிங் பண்றாரு. இவங்க கூலி வேலைக்கு போவோம். கொளுத்து வேலைக்கு. வேற ஒண்ணு வந்தாங்களா? கவர்மெண்ட்ல இருந்து வந்தாங்க. யார் வந்தாங்க? நான் வந்து இது மாதிரி எடுத்துட்டு போனாங்க. அரசாங்க மினிஸ்டர் யாரும் இன்னும் வரலையா? யாரும் வரலன்னு சொன்னீங்க. சொல்லிருக்காங்களா? பசங்கள 2 பசங்க இருக்காங்களா இவங்களுக்கு? என்ன வயசு இருக்கு பசங்களுக்கு? பொண்ணு ஒண்ணு இருக்கு. இந்த பையன் வயசு என்ன? 13, 14, 15 சின்ன வயசு பசங்க இருக்கக்கூடிய இந்த குடும்பம். ஃபேமிலி டோட்டல் அவுட். மை ஃபேமிலி கேடிங்க இல்ல எங்க எடுத்தாச்சு. அப்பதான் எடுத்தோம். அம்மாட்ட
ஸோ இந்த புதிய தெருவில் இந்த ஒரு குடும்பம் என்பது இந்த கள்ளச்சாராயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த நடவடிக்கை அப்படின்றத அரசாங்கம் எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து இந்த செங்கல்பட்டு இன்சிடென்ட், மதுராந்தகம்ல நடந்த அந்த சம்பவங்களுக்கு பிறகு முடிவு செய்தது. பட் அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், அதனுடைய பலன் என்ன அப்படின்றத நாம கண்கூட பார்க்க முடியவில்லை. நான் இந்த தெருவுக்குள்ள நுழையும் போது ஏற்கனவே சொல்லிட்டு இருந்ததா, அரசாங்கத்துக்கு இது தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு விழுப்புரத்திலேயே ஒரு 9 இடங்கள்ல அந்த செக் பாயிண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. அங்கதான் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் என்பது தொடர்ந்து அந்த பகுதிகளில் தான் நடக்குது அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்பனைக்கான அந்த ஹாட் பெட்ஸ் எங்க இருக்கு அப்படின்றது வந்து அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். அதே போல காவல்துறைக்கும் நல்லா தெரியும். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் கமிஷனர் ஆஃப் எக்ஸைஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த மாதம் அந்த ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது போகும். ஆனால் ஒவ்வொரு மாதம் போகக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸ் மீது என்ன நடவடிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 தான். இன்னொன்னு, ஒரு வருஷத்துக்கு வந்து அரசாங்கம் வந்து 5 கோடி ரூபாய் ஒதுக்குகிறது. இந்த மாதிரி கள்ளச்சாராயம், இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுகின்றவர்களை ரீஹாபிலிட்டேட் பண்றதுக்கான நடவடிக்கையை எடுப்பதற்காக அவங்க வந்து சில ஸ்கீம்ஸை வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸும் வந்து எந்த அளவுக்கு அது செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஆர்டிஐ போட்டு பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் ரீஹாபிலிட்டேஷன் கமிட்டி இருக்கு. அந்த ரீஹாபிலிட்டேஷன் கமிட்டியில கலெக்டர் இருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி இருக்காரு, அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் மேனேஜர் இருக்காரு. ஸோ இவங்க எல்லாம் இருந்து கூட அந்த டிஸ்ட்ரிக்ட் ரீஹாபிலிட்டேஷன் கமிட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து கறவை மாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க. 30,000 ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு கறவை மாடு தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக. இந்த தெரு தான் புது தெருவாமா? இந்த தெரு பேர் வெளியூர்ல. ஸோ இன்னொரு பாடி இப்போதான் கொண்டு வந்திருக்காங்க. எது இந்த ஸ்ட்ரீட் பேர் என்ன? இந்த தெரு பேர் என்ன? இந்த தெரு மேட்டு தெரு, செருங்கூர் ரோடு. ஓகே, செருங்கூர் ரோடு. ஸோ இன்னொரு தெருவில் இப்போதான் வந்து அந்த பாடியை அவங்க கொண்டு வராங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஸோ தொடர்ந்து அந்த ஆம்புலன்ஸ் அப்படின்றது இந்த ஏரியாக்குள்ளேயும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாடியை கொண்டு வந்து இங்க டெலிவர் பண்ணுவது தான் வந்து அந்த விஷயங்கள் தான் வந்து தற்போது அந்த காட்சிகளை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா தெருக்கள்லையும் ஒரு கள்ளச்சாராய மரணம் அப்படின்றது நடந்திருக்கிறது. ஒரு சில கேசஸ்லாம் வந்து ரொம்ப துயரமான சம்பவங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இன்னும் ஒரு சில கேசஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யங்கா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த கள்ளச்சாராயத்துக்கு பலியாகி இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த காட்சிகள். இப்போதான் அந்த பாடியை கொண்டு வராங்க இங்க. அந்த காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இவங்க யார்? எங்க ஆயா தாங்க சார். இவங்க எப்போ குடிச்சாங்க? எப்போ எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்க? ஜிஹெச்ல இருந்து தான் வரோம். முந்தானி கொண்டு போனீங்க? இல்ல, காலையில தான் கூட்டிட்டு போனோம். வாந்தி எடுத்துட்டு இருந்தாங்க, கண்ணு தெரியலன்னாங்க, கூட்டிட்டு போனோம். எப்போ குடிச்சாங்க? தெரியல, குடிக்கலன்னே சொல்லிட்டாங்க. கேட்டோம், குடிக்கல அப்படின்ட்டாங்க. அப்போ மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை வாக்குல அந்த இது வந்திருக்கு. அம்மாக்கு காலையில தான். காலையில வாந்தி எடுத்துட்டு. என்ன வயசு இருக்குமா?
இந்த கள்ளச்சாராய மரணங்கள்ல பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் எல்லாமே வந்து டெய்லி வேஜ் லேபரர்ஸ், தினக்கூலிக்கு வேலைக்கு போகின்றவர்கள், அவர்கள் தான் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாம ஏற்கனவே வந்து இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட சந்திச்சு பேசும்போது அவங்க சொன்னது என்னன்னா, 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு அந்த பேக்கெட்ஸை வந்து விற்பனை செய்யறாங்க. இன்னொன்னு வந்து அந்த பேக்கெட்ஸ் வந்து ஏற்கனவே அந்த பிளாஸ்டிக் என்பது பேன் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் அதுல தான் வந்து இந்த விற்பனை என்பது நடக்கிறது. அந்த பேக்கெட்ஸ் குடிச்சிட்டு கீழே போட்டா அது ஒரு ஆதாரமாக இருந்து விடும் அப்படின்றதுக்காக அதை கிளீன் பண்றதுக்கு கூட இந்த கள்ளச்சாராய மாஃபியா கும்பல் என்பது அதற்கும் ஆள் போட்டு அவங்க அந்த வேலையிலையும் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அவங்க வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து இந்த கள்ளச்சாராய வியாபாரம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த இடத்துலையும் அவங்களுக்கு பர்சனலா எந்த விதமான ஒரு தடங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. அதற்கு காரணம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து காவல்துறையை சமாளிக்கிறதுக்கான விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது அரசு அதிகாரிகளை சமாளிப்பதற்கு என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றது தான் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நாம வந்து நிறைய முறை போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதே போல நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த கள்ளச்சாராய மாஃபியா கும்பலுக்கு தெரிந்துவிடும். காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பர்சனலா பிரச்சனை வரக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்து இங்க நடந்திருக்கு. இங்க நிறைய பெண்கள்கிட்ட பேசும்போது அந்த ஆதங்கத்தையும் அவங்க வெளிப்படுத்தினாங்க. ஸோ முழுக்க இந்த கள்ளச்சாராய பிஸ்னஸ் எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நாம இருக்கக்கூடிய இந்த இடம் அந்த கருணாபுரத்துடைய மெயின் ஸ்ட்ரீட், இதுக்குள்ள போறதுதான் அந்த தெரு. இங்க இருந்தா வந்து அந்த ஏரியாக்குள்ளேயே போக முடியும். ஸோ அந்த ஏரியாக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பைன்டு கோர்ட் பில்டிங்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல 24 மணி நேரமும் வந்து காவல்துறையுடைய நடமாட்டம் என்பது இருக்கும். ஸோ கரெக்டா இந்த கோர்ட்டுக்கு பின்னாடி தான் வந்து அந்த கள்ளச்சாராய பிஸ்னஸ் அப்படின்றது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சம்பவம் திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய களங்கம். இந்த சம்பவத்தை அரசு நினைத்திருந்தால் தடுத்து இருக்கலாம். அவங்க எஃபெக்டிவா வந்து வேலை பார்த்துருந்தாங்கன்னா, எஃபெக்டிவா அவங்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா
நிச்சயமாக இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம். இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணங்களை வந்து அவங்க கட்டுப்படுத்தி, கள்ளச்சாராய வியாபாரம் அப்படின்றத கட்டுப்படுத்தி இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த பகுதி மக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. நாம கிட்டத்தட்ட இந்த கருணாபுரத்துல இருக்கக்கூடிய எல்லா தெருக்கள்லயும் போயிட்டு வந்துட்டோம். எல்லா தெருக்களிலும் இதே காட்சிகள் தான் வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. மக்கள் கண்ணீர் மல்க அவங்களுடைய கதையை சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது. அதே போல இதை தடுப்பதற்கும் வந்து பல்வேறு தரப்பினர் வந்து இங்க கடந்த காலங்கள்ல வேலை பார்த்திருக்காங்க. அவர்களுக்கு ஏற்பட்ட மிரட்டல்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படின்றதையும் வந்து நம்ம கிட்ட வெளிப்படையா பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ எல்லோருடைய ஆதங்கமும் ஒண்ணுதான். இதுல அரசாங்கம் ஒரு சரியான நேரத்துல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்காது. இப்பொழுது அரசாங்கம் என்ன செய்ய போகிறது அப்படின்ற அந்த கேள்வியை தான் வந்து மறுபடியும் மக்கள் எழுப்புகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டுமே 25க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இந்த தெருவுல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி, இந்த தெருவிலேயே வந்து ஒரு 10-12 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் எல்லாம் வந்து கணவன் மனைவி, 13 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தை எல்லாம் வந்து அவங்க அனாதையாக விட்டுட்டு அவர்கள் இறந்திருக்கிறார்கள். இன்னொன்னு இவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, இன்னொரு குடும்பத்தை சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து எஸ்சி கம்யூனிட்டின்றதுனால எங்க தெருக்களுக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க, எல்லாரும் வராங்க இந்த தெருக்கள்ல பாக்குறாங்க, பட் அந்த தெருக்களுக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க, வெறும் ஒரு 2 அதிகாரிகள் மட்டும்தான் எங்களுக்கு வந்து அங்க ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு அந்த விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இந்த சம்பவம் அப்படின்றது. ஏன்னா பல ஆண்டு காலமாக இந்த கள்ளசாராயம் அப்படின்றது இங்க புழங்கிட்டு இருக்கு. இந்த மக்களும் அதை வாங்கி குடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழும் அப்படின்னு அவங்க யாருமே எதிர்பார்க்கல. தற்போது அது நடந்திருக்கிறது. இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு பலர் முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த முயற்சியில அவங்க தோல்வி அடைந்திருக்காங்க. அவங்களும் நம்ம கிட்ட பேசும்போது சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க இந்த நடவடிக்கை எல்லாம் வந்து நாங்க தடுக்க முயற்சி பண்ணோம் சார், இதை ஒண்ணுமே பண்ண முடியல, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு வந்து நிறைய பேர் அவங்களுடைய ஆதங்கத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி நீட்ஸ் டு பி ஃபிக்ஸ்ட் அப்படின்றது நாம சொல்லிதான் தெரிய வேண்டியதில்லை. ஏற்கனவே திமுக அரசாங்கம் அசெம்பிளி கூடுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதுல ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இந்த கலெக்டரை இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சிட்டிங் எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஇடபிள்யூ அஃபீஷியல்ஸ் கூண்டோட அவர்கள் எல்லாம் வந்து பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி அவர்களை மேலிருந்து இயக்கக்கூடிய அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை? ஏன்னா கடந்த முறை அந்த நடவடிக்கை எடுக்காததன் காரணம் அத்தாரிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்கா இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்களோ, ரொம்ப ஒரு மெத்தன போக்கோட இதை கையாண்டு இருக்கிறாங்களோ, இந்த மாதிரியான ஒரு சீரியஸான விஷயத்த ரொம்ப அசால்ட்டா அவங்க கையாண்டு இருக்காங்களோ அப்படின்ற அந்த கேள்விகளும் மக்கள் மனதில் இருக்கு. அப்படின்னும் போது இது குறித்து முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார், என்ன மேல் ஃபர்தர் ஆக்ஷன் என்ன எடுக்க போகிறார் அப்படின்றது தான் வந்து அனைவருடைய பார்வையும் இருக்கிறது. நான் இதே பகுதியில மற்ற சில இடங்கள்ல இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் போய் பார்க்க போறேன். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸை நாங்கள் இந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு வழங்கி கொண்டே இருப்போம். ஸோ இந்த என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த லைவை முடிக்கும் போது. பட் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் வேற ஒரு லொக்கேஷன்ல இருந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.